இந்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்வினை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் நண்பர் திரு ரமேஷ் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் இறையன்பு அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்று காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக பணியாற்றி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். சாதாரண சாமானிய மக்களுக்கும் தலைமைச் செயலாளர் என்ற பணி பதவியை பற்றி புரிய வைத்தவர், தெரிய வைத்தவர். இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய எழுச்சி நாயகனாகவும், மாணவர்களின் மனதில் நம்பிக்கை விதைகளை விதைத்து அவரை நம்பிக்கை நட்சத்திரமாக உருவாக்கக்கூடியவராகவும் திகழ்ந்து கொண்டிருப்பவர். இலக்கியம், அறிவியல், சுய முன்னேற்றம், வரலாறு, தொழில் முனைவோர், வாழ்வியல் நெறிமுறைகள், இப்படி ஏறத்தாழ 165 புத்தகங்களை எழுதி ஒரு அறிவுலக ஆசானாக, ஒரு நடமாடும் நூலகமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஐயா இறையன்பு அவர்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்லலாம். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களுடன் உரையாற்றப் போகிறார் என்பது ஒரு மிகச்சிறந்த மகத்தான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திரு ரமேஷ் அவர்கள். இது அவருடைய கனவு. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஐயா அவர்களை அழைத்து உரையாற்ற வைக்க வேண்டும் என்பது கனவு. இந்த கனவு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. ஏறத்தாழ 3 ஆண்டுகளாகவே இந்த கனவை என்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த கனவு இன்று நிஜமாய் இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நான் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டேன். அந்த புத்தகம் வெளிவருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததே முனைவர் இறையன்பு அவர்கள்தான். அந்த நூலிலே சாதாரண நிலையிலிருந்து சாதித்த 25 மனிதர்களை நான் அடையாளப்படுத்தியிருந்தேன். இவர்களெல்லாம் சாதித்திருக்கிறார்களே, நீங்கள் ஏன் சாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே அந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. அந்த 25 நபர்களில் ஒரு மனிதர் ஒரு வியக்கத்தக்க மனிதராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை மற்றும் உங்களிடம் இந்த தருணவாயில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முக்கியமாக நீங்கள் அவருடைய வாழ்க்கையை, நிஜ கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த அந்த மாணவர் தன்னுடைய தம்பியுடன் ஒரு அரசு பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்றார். படிப்பையெல்லாம் முடித்த பிறகு கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது. குடும்ப சூழல் காரணமாக அவர் தந்தை சொல்கின்றார், 2 பேரில் யாராவது ஒருவர் கல்லூரி படிப்பை படியுங்கள் என்று சொல்கின்றார். அப்போது அவருடைய தம்பி, அண்ணன் படிக்கட்டும், நான் வேலைக்கு செல்கிறேன் என்று முடிவெடுக்கின்றார். அந்த இளைஞர் கல்லூரிக்கு செல்கின்றார். கல்லூரியிலே முதல் நாள் வகுப்புகளிலே நிலைமையே தலைகீழாக இருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் விதவிதமான ஆடைகள் எல்லாம் உடுத்திருக்கின்றார்கள். தன்னிடம் இருப்பதோ ஓரிரு ஆடைகள் மட்டுமே. இந்த சூழலில் கல்லூரி படிப்பை படிக்க விருப்பம் இல்லாமல் தன் தந்தையிடம் சென்று சொல்கின்றார், என்னிடம் ஆடைகள் இல்லை, எனக்கு கல்லூரி செல்ல தயக்கமாக இருக்கிறது என்று சொல்கின்றார். அப்போது அவர் தந்தை கல் உடைக்கும் தொழிலை செய்து, வேலையை செய்து, அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை பெற்று ஆடைகள் எல்லாம் வாங்கி தருகின்றார். அவற்றை உடுத்தி கொண்டு கல்லூரிக்கு செல்கின்றார். நன்றாக படிக்கின்றார், தேர்ச்சி பெறுகின்றார், சிறந்த மாணவன் போன்ற விருதுகளை எல்லாம் அவர் கல்லூரியிலே பெறுகின்றார். அதன் பிறகு படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வருகின்றார். அவருடைய சகோதரி, அக்கா
இதய நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த கிராமத்திலே மருத்துவ வசதி இல்லை. இந்த சூழலில் அவருடைய சகோதரி அக்கா இறந்து விடுகின்றார். இந்த நிகழ்வு அவரை மிகவும் பாதித்து விடுகின்றது. இந்த கிராமத்திலே ஒரு மருத்துவரை உருவாக்க வேண்டும், இது போன்ற நிகழ்வு எப்போதும் நடக்கக்கூடாது என்று முடிவு செய்கின்றார். அங்கு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மாணவி, நன்றாக படிக்கக்கூடிய மாணவி, 12ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் எடுத்த மாணவியை மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். அந்த காலகட்டத்திலே 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலே மருத்துவ சேர்க்கை நடந்தது. அந்த மாணவியை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்து சேர்க்க முடிவு செய்கின்றார். ஆனால் கல்லூரி கட்டணம் செலுத்துவது கஷ்டமாக இருக்கின்றது. உடனே அந்த இளைஞர் அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு திரைப்படம், ரமணா என்ற திரைப்படத்தை அவர் பார்க்கின்றார். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உடனே அந்த திரைப்படத்தின் இயக்குனரிடம் உதவி கேட்கலாம் என்று முடிவு செய்து அந்த இயக்குனரிடம் செல்கின்றார். அந்த இயக்குனரும் உதவி செய்கின்றார். அந்த கிராமத்தில் முதல் மருத்துவ மாணவி உருவாகின்றார். அந்த கிராமமே மகிழ்ச்சி அடைகின்றது. அப்போது அந்த இளைஞர் சொல்கின்றார், அந்த கிராமத்து மாணவ மாணவிகளிடமெல்லாம் சொல்கின்றார், கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு படிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னையிலே ஒரு அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளையும் அவரை தொடர்பு கொள்கின்றார்கள். கல்லூரி படிப்பை படிப்பதற்காக கேட்கின்றார்கள். அவர் ஒவ்வொரு மாணவர் மாணவியின் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்காக ஒவ்வொரு புரவலர்களையும் போய் பார்க்கின்றார். நீண்ட நேரம் காத்து கிடக்கின்றார். பலரும் அவமானப்படுத்துகின்றார்கள், சிலர் விமர்சனப்படுத்துகின்றார்கள், உனக்கேன் இந்த வேலை என்று அவமானப்படுத்துகின்றார்கள். இருந்தபோதும் அந்த மனிதர் மனம் தளரவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார். அந்த குழந்தைகளின், அந்த மாணவ மாணவியின் கல்விக்காக பாடுபடுகின்றார். நிறைய நல்ல உள்ளம் படைத்த, ஈகை குணம் படைத்த பலர் உதவி செய்கின்றார்கள். ஒவ்வொரு மாணவியாக படிக்க வைக்கின்றார். இது அனைத்து மக்களுக்கும் தெரிய வருகின்றது. அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவர்களும் அவரை தொடர்பு கொள்கின்றார்கள். இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்திலே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அறக்கட்டளையாக உருவாக்கலாம் என்று முடிவு செய்து அந்த அறக்கட்டளையை உருவாக்கின்றார். அந்த அறக்கட்டளை தான் மாணவர்களே, தம்பிகளே, தங்கைகளே, உங்களுடைய முகவரி என்ற அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையின் நிறுவனர் தான் நண்பர் முகவரி ரமேஷ் அவர்கள். 2006ஆம் ஆண்டு ஒரு விதையாக விதைத்த இந்த அறக்கட்டளை இன்று ஒரு மிகப்பெரிய மரமாக வளர்ந்திருக்கின்றது. அதில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். வேர்கள் பலமாக இருந்தால் மலர்கள், பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் வசீகரமாக இருக்கும் என்று சொல்வார்கள். ரமேஷ் என்ற வேர் பலமாக இருப்பதால் தான் நீங்கள் எல்லாம் உயர்கல்வி என்ற வசீகரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை இந்த நிகழ்விலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, சமீபத்தில் பிஹைண்ட் ஒன் யூடியூப் சேனலிலே ஐயா அவர்களுடைய வீடியோ ஒன்று வெளிவந்தது. ஏராளமான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் அதை பார்த்திருப்பீர்கள். எங்கள் கல்லூரியிலே அந்த வீடியோவை நாங்கள் மாணவர்களுக்கு ப்ரொஜெக்டர் மூலமாக போட்டு காண்பித்தோம். அதை பார்த்து ஒரு மாணவன் சொன்னான், அப்துல் கலாம் அவர்களை நான் பார்த்ததில்லை, ஆனால் நேரில் பார்த்ததில்லை, அவருடைய உருவத்தில் தான் ஐயா முனைவர் இறையன்பு அவர்களை நான் பார்க்கின்றேன். அவருடைய உரை என்னை ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது, நான் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று எனக்கு ஏற்படுத்துகிறது என்றான் அந்த கிராமத்து பின்னணியில் உள்ள அந்த மாணவர். ஒரு ஆசிரியர் சொன்னார், இலக்கிற்கும் நோக்கத்திற்கும் இப்போதுதான் நான் ஐயாவுடைய பேச்சை கேட்டுதான் தெரிந்து கொண்டேன். இலக்குகள் என்பது நம்முடைய வெற்றியை நோக்கி செல்வது அல்ல. இலக்குகள் என்பது அவ்வப்போது பெறக்கூடிய சிறிய சிறிய வெற்றிகள். நோக்கம் என்பதுதான் நிரந்தர வெற்றி என்பதை ஐயாவுடைய உரைகளிலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இப்படி அவருடைய உரைகளையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இளைஞர் சக்தி என்று சொல்லக்கூடிய சமூக வலைதள பக்கத்திலே நீங்கள் சென்று அவற்றையெல்லாம் தொடர்ந்து கேட்டு உங்கள் அறிவை விரிவடைய செய்ய வேண்டும். அறிவை விரிவடை செய்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்வில் ஒரு இளம் ஆளுமை மிக்கவராக, ஒரு திறமை மிக்கவராக, சமூக அக்கறையாளராக உங்களால் திகழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த நண்பர் ரமேஷுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.